பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ் உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம். மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழக உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 100க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம். இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பாஜகவுக்கு எதிராக கொதிச்சு எழுந்திருக்கக்கூடிய வட மாநிலங்கள் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக ஜென்சி தலைமுறையினர், இந்த 2K கிட்ஸ் தலைமுறையினர் பாஜகவுக்கு எதிராக, அவங்களுடைய இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக நாங்க நிம்மதியா மூச்சு விடணும், எங்களுடைய வாக்குகளை எக்காரணத்து கூட திருடப்படக்கூடாது, இந்த ஓட்சோரி தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி மக்கள் 2 வகையான கோரிக்கைகள் வச்சு பல இடங்கள்ல இன்னைக்கு வட மாநிலங்கள் பெரிய அளவுல மக்கள் போராட்டத்துல கொதிச்சு எழுந்திருக்குது. இந்த ஜென்சி தலைமுறையினருடைய போராட்டத்துக்கு வழிகாட்டல் யாருன்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு தனி மனிதன் பல இடங்களை நடைப்பயணம் மேற்கொண்டு பல இடங்கள்ல பேரணி நடத்தி ஒரு மேடை ஏறி பேசினதோடைய ஒரு விளைவு இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல விழிப்புணர்வு, அதுவும் வட மாநிலங்கள்ல இப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுன்னு பார்க்கும்போது பெரிய அளவுல ஒரு சந்தோஷமாவே இருக்குது. இப்ப என்ன மாதிரியான போராட்டங்கள் வட மாநிலங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டெல்லியில நடக்கக்கூடிய மூச்சு பிரச்சனைக்காக எங்களால் நிம்மதியா மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி டெல்லியில மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. அதுல பார்த்தோம்னா டெல்லி இந்தியா கேட் வாசல்ல மக்கள் பெரிய அளவுல கூடி இருக்கிறாங்க. அந்த இந்தியா கேட் வாசல்ல கூடுறதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால அறிவிப்பு பண்ணப்படுது. அந்த சோசியல் மீடியா அறிவிப்பு எப்படின்னா, பெரிய அளவிலான ஒரு வைரஸ் தாக்கப்பட்டுட்டா, ஒரு நகரத்துக்குள்ள ஒரு பெரிய அளவுல வைரஸ் தாக்கப்பட்டுட்டா அந்த வைரஸ் போடும்போது எப்படி ஒரு மாஸ்க் போடுவாங்களோ, அந்த வைரஸ்ல தப்பிக்கிறதுக்காக ஒரு மாஸ்க் போடுவாங்களோ, அந்த மாஸ்குடைய போட்டோ போட்டுட்டு அந்த மாஸ்க் அணிஞ்சு எங்களால் நிம்மதியா மூச்சு விட முடியல, இந்த மாஸ்க் போடக்கூடிய அளவுக்கு இங்க நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை போட்டுட்டு நம்ம நிம்மதியா மூச்சு விடணும், நிம்மதியா நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னா இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு பொதுவான அழைப்பு. இது எந்த ஒரு கட்சி சார்பிலையோ இயக்கம் சார்பிலையோ செய்யல, பொதுமக்கள் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அழைப்பு விடுறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் சொன்ன உடனே டெல்லி இந்தியா கேட்ல பெரிய அளவிலான மக்கள் கூட்டங்கள், அங்க இருக்கக்கூடிய ஒரு நார்மலா இருக்கக்கூடிய சாமானிய மக்கள்ல இருந்து குழந்தைகள், பெண்கள் பெரிய அளவுல அந்த இடத்துல போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. போராட வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் ஒரு அந்த 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 விஞ்ஞானிகள்லாம் ஒரு மாஸ்க் போடுவாங்களே, பெரிய அளவிலான ஒரு வைரஸ் தாக்கப்பட்ட ஒரு மாஸ்க் போடுவாங்களே, அந்த மாதிரியான மாஸ்க் போட்டு வந்து போராட்டம் பண்றாங்க. இந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு டெல்லியில பார்த்தோம்னா AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அந்த காற்று மாசு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு தேதிக்கு டெல்லியில பொறுத்த வரைக்கும் 350ல இருந்து 400 வரைக்கும் காற்று மாசுடைய அளவு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு இப்படியே போயிருச்சுன்னா அப்ப நாளைக்கு 800 கடந்து போவோம், 1000 கடந்து போவோம். அப்படியே தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? ஆப்கி சர்க்கார்னு விளம்பரம் பண்றீங்களே, அப்ப ஆப்கி சர்க்கார் AQI 1000 சர்க்கார் தான் உங்களையா? 1000 அளவுக்கு வந்தாலும் நீங்க அதை வச்சு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு மோடி அரசு நோக்கி கடுமையான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, தீபாவளிக்கு பட்டாசுக்கு அவங்க அனுமதி வாங்கி கொடுத்தது அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா மதத்தை வச்சு மட்டுமே அரசியல் பண்றது, மக்களுக்கு என்ன தேவை எதையுமே பார்க்கறது கிடையாது. இப்ப இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது இல்லையா, இந்த டைம்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க மூச்சு விட முடியாம மக்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில இருக்கக்கூடிய யமுனை நதியில ஒருத்தர் குளிச்சாலே அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் வரும்னு சொல்லி டெல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதுக்கான அறிவிப்பு கொடுக்குது. அப்ப யமுனை நதி ஒரு முறையான அளவுல அங்க மெயின்டைன் பண்ணப்படல. டெல்லியில இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே ஒரு மழை பெஞ்சா சாலைகள் பேத்துக்கிட்டு வருது. டெல்லியோட ஏர்போர்ட்ல ஒரு பெரிய அளவுல மழை பெஞ்சா ஏர்போர்ட்ல இருந்து தண்ணி ஒழுவி ஊத்திட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஒரு ரயில்கள்ல முறையான ஒரு பராமரிப்பு கிடையாது. இது மாதிரினா தொடர்ந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறது, நிம்மதியா மூச்சு விட முடியல. இப்படி பல குற்றச்சாட்டுகள் டெல்லியை நோக்கி இருக்கக்கூடிய நேரத்துல டெல்லி முதலமைச்சர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் போய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பில்லாத ஆட்சி இவங்க செய்யறது என்னன்னா, நாங்க அரசியல்ல போய் உட்கார்ந்தா போதும், இந்த மத வெறுப்பு கொண்டு மதத்தை காட்டி மட்டுமே மக்களை மயக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஆட்சி செய்யறதுக்காக தான், அந்த மதம் காட்டுறதுக்காக தான் டெல்லியில தீபாவளி பட்டாசுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க. தீபாவளி பண்டிகை தாராளமா வழிபாடு செய்யலாம், வழிபாடு செஞ்சு கொண்டாடிட்டு இருக்கலாம். ஆனா டெல்லி நகரத்துல டெல்லி இவ்வளவு பெரிய அளவுல மாசு கட்டுப்பாடு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்க நேரத்துல அந்த டெல்லியில போய் பட்டாசு வெடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என் பண்டிகை என் உரிமை, நான் தான் கொண்டாட, யாரு என்ன தடுக்கிறா? உங்களை யாருமே தடுக்கல. அங்க பட்டாசு வெடிக்க கூடாதுன்றது அந்த மக்களுடைய பாதுகாப்பு சார்ந்த ஒரு விஷயம். ஆனா அதெல்லாம் இந்த அனுமதி நான் வாங்கி கொடுத்தேன்னா நான் தான் இந்து மதத்துடைய பாதுகாவலன் அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை காட்டுறதுக்காக அங்க பட்டாசுக்கான ஒரு அனுமதியை வாங்கி கொடுத்தாங்க. அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதன் விளைவுதான் இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில அந்த ஏர் குவாலிட்டியோட இண்டெக்ஸ் அளவு பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில் 6 மணி தகவல் படி டெல்லியோடைய பவானாவுடைய பகுதியில 412 இருக்குது அந்த இடத்துல அளவு. வஜிர்பூருடைய பகுதியில 397,
ஓவராலா டெல்லியில இருக்கக்கூடிய எல்லா நகர்ப்புறங்கள்ல ஓவராலா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 350க்கு மேலதான் டெல்லியில அளவு இருந்திருக்குது. அதுல ஒரு வீடியோ நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒருத்தர் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கார்ல அவர் போகும்போது இன்னைக்கு டெல்லியில ஏர் குவாலிட்டியோட இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அபவ் 500 இருக்குது. 500 தொடக்கூடிய அளவுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒருத்தர் வீட்டுல வந்து ஏர் பியூரிஃபையர் வச்சிருக்காரு, அந்த மிஷின் வச்சிருக்காரு காற்றை சுத்தம் பண்றதுக்காக. இன்னைக்கு டெல்லி மக்களோட நிலைமை அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஒரு வீட்டுல ஒருத்தவங்க இருக்கணும்னா எப்படி இன்னைக்கு குளிர்காலங்கள்ல வெயில் காலங்கள்ல எல்லாரும் ஏசி நம்ம வீட்டுல போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு நிம்மதியா வீட்டுல வசிக்கணும்னாலே அந்த ஏர் பியூரிஃபையர் மிஷின் இன்னைக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த ஏர் பியூரிஃபை மிஷினை ஒரு வீட்டுல ஒருத்தவங்க ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணும் போது ஏர் பியூரிஃபை இந்த வீட்டுல இருக்கக்கூடிய காற்று எந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணப்பட்டு காற்றோட அந்த ஏர் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது 100 காட்டுது. அதுல 100 அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு அளவு. 100 இருக்குது. அவர் அப்படியே இந்த வீடியோ எடுக்கிறாரு பாருங்க. 100 இருக்குது, மிஷின்ல கரெக்டா 100 காட்டுது. இப்ப நான் கதவு மட்டும் திறந்து வைக்கிறேன். இது ஒரு அபார்ட்மெண்ட் வீடு, ரோட்ல இருக்கக்கூடிய வீடு கிடையாது, அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வீடு. இப்ப நான் கதவு மட்டும் திறக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. வீட்டு வாச கதவு மட்டும் திறக்கிறாரு. வாச கதவு திறந்துட்டு அப்படியே திரும்பவும் மிஷின் கிட்ட கொண்டு வராரு. 100 150 மாறுது, 200 மாறுது, 300 மாறி கடைசியில் 500 வந்து நிக்குது. வெறும் வீட்டு வாச கதவு திறந்ததுக்கு இங்க ஏர் குவாலிட்டியோட அளவு 500 போய் தாண்டக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்னைக்கு டெல்லியில மூச்சு விட முடியாம பெரிய அளவுல சிக்கி திணறி போயிருக்கிறாங்க. வெளியில அவங்களால போக முடியல. ஏன்னா ஒரு ஏர் குவாலிட்டியோட அளவு இந்த AQI அப்படிங்கிறது 0 to 50 ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்களேன், அது வந்து ஒரு தூய்மையான காற்று இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லி அர்த்தம். 51 to 100 எங்க இருக்குதோ அங்க வந்து சிறிய அளவிலான மாசு, ரொம்ப நல்ல ஒரு காற்று சூழல், ஆனா சிறிய அளவிலான ஒரு மாசு தான் அது அப்படின்னு சொல்லப்படும். 101 to 200 101ல இருந்து 200 வரைக்கும் எங்க இருக்குதோ அங்க குறைந்த பாதிப்பு, குறைந்த அளவிலான ஒரு பாதிப்பு. அந்த இடத்துல 200 வரைக்கும் இருந்தா ஒரு குறைந்த அளவிலான பாதிப்பு, ஆனா மாசு அதிகம் அப்படின்னு சொல்லப்படும். எந்த இடத்துல 200ல இருந்து 300 இருக்குதோ அந்த இடத்துல மோசம் அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல காற்று ரொம்பவே மாசு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதோட அர்த்தம். ஆனா எந்த இடத்துல 300ல இருந்து 400 தொடுதோ அந்த இடத்துல மிக மோசமான அளவுல காற்று பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல காற்று கடும் மாசு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படும். எந்த இடத்துல 400ல இருந்து 500 போய் தொடுதோ, 400 எங்க தாண்டுதோ அந்த இடத்துல வாழ்றதே ஆபத்து அப்படின்னு சொல்லப்படும். அந்த இடத்துல வாழ்றது ஆபத்து அப்படிங்கும் போது இப்ப இப்பேற்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு டெல்லியோட அளவு பார்த்தோம்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பவானோட பகுதியில் 412 இருக்குது. அப்ப 350ல இருந்து 400 412 இருக்கும் போது இன்னைக்கு டெல்லியோட நகரங்கள்ல வாழ்றது மக்கள் ஒரு ஆபத்தான ஒரு நகரத்துல வாழக்கூடிய ஒரு நிலைமையில ஏற்பட்டு இருக்காங்க. இதை பத்தி செய்தி எழுதும் போதே பல ஊடகங்கள் இதுக்கு எப்படி தலைப்பு வைக்கிறாங்கன்னா, ஒரு கேஸ் சேம்பர், அதாவது ஒரு எரிவாயு கொண்ட அறை, ஒரு எரிவாயு இருக்கக்கூடிய ஒரு அறையில ஒரு கேஸ் இருக்கக்கூடிய ஒரு அறையில இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு டெல்லியோட நகரத்துல வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அப்ப இப்ப 350 400 AQI வரும்போது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு இருமல் ஏற்படும், அவங்களுக்கு நெஞ்செரிச்சல், மூச்சு விடுறதுல பிரச்சனை, ஒரு கட்டத்துல இதய பாதிப்பு வரைக்கும் ஏற்படும். அவங்க அந்த சாலையிலேயே இருந்தாங்க, ரோட்லயே இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருதய பாதிப்பு வரைக்கும் ஏற்படும். அப்போ ஒரு வசதியான ஒருத்தவங்க அவங்க வீட்டுல போனோம்னா ஏசியில போயிருவாங்க, அந்த ஏர் பியூரிஃபை மிஷின் வாங்கி வச்சுக்கிடுவாங்க, ஆபீஸ்ல போனாலும் ஏசியில இருந்துருவாங்க, இவங்களோட வாழ்க்கை ஓகே. சாமானிய மக்கள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், ரோட்லயே நம்பி இருக்கக்கூடியவங்க, ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சாலை தான் இவங்களுக்கு எல்லா போக்குவரத்துக்கான வசதிகள் இருக்கு அப்படின்னா அந்த மக்கள் எங்க போவாங்க? அவங்களுடைய நிலைமை என்ன? அப்போ ஒவ்வொருத்தரும் இருதய பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு தான் பாதிக்கணும். அப்ப என்னன்னா பாஜக நாங்க இந்துக்களின் பாதுகாவலர்கள் இந்த ஒரு பேரை வச்சு ஓட்டு வாங்குறதுக்காக, அந்த மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும் அங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க தடை இருந்தது. அந்த தடையை நீக்கிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் அங்க மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டோன்னு இன்னைக்கு பாஜக ஒரு மக்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. என்ன கட்டுப்பாடுன்னு பார்க்கும்போது, அத்தியாவசியமற்ற கட்டுமான பணிகள் இங்க நடக்கக்கூடாது. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது நடக்குதுன்னா ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் நடக்கணும். மற்ற தேவையில்லாத எந்த ஒரு கட்டுமான பணியும் இங்க நடக்கக்கூடாது. தேவையற்ற கட்டுமான பணிக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பில்டிங் கட்டுற வேலைக்கு கட்டுமானத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 5th வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஷிஃப்ட் டு ஹைபிரிட் மோடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு 1ஆம் வகுப்பு மாணவர்கள் படிக்க வந்தீங்களா, நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ். நாளைக்கு வந்து 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் நாளைக்கு கிளாஸ் இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி படிக்கணும். மாணவர்கள் ஒரு நாள் கிளாஸ்ல படிக்கணும், ஒரு நாள் ஆன்லைன்ல படிச்சுக்கணும். அதாவது அந்த மாணவர்கள் போய் சொல்லுவாங்க போல இருக்கு, ஏப்பா நீ ஆன்லைன்ல தான் படிக்கணும். நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் ஆன்லைன்ல தான் அரசியலே பண்ணிட்டு இருக்காரு, ஆன்லைன்ல அறிக்கை விடுவாரு, ஆன்லைன்ல வச்சு மட்டும் அரசியல் இருக்காரு. அவ்வளவு பெரிய ஒரு நடிகர் அவரே ஆன்லைன்ல அரசியல் பண்ணும்போது நீங்க படிக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க தானே, ஒரு நாள் நீங்க வீட்டுல உட்காந்து ஆன்லைன்ல படிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க போல இருக்குது. அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பசங்களுக்கு ஷிஃப்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது ஸ்கூல்ல இது மாதிரியான கட்டுப்பாடுகள். அதுக்கடுத்து வாகனம் ஓட்டக்கூடியவர்களுக்கு, அதாவது BS3 BS4 அப்படின்னு சொல்லப்படும். அதாவது பாரத் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. BS3னா பாரத் ஸ்டேஜ் 3,
BS4 இது மாதிரியான வாகனங்கள், அதாவது BS3 வாகனங்கள் அப்படின்னா 2010 இருக்கக்கூடிய வாகனங்கள், 2010 வாங்கப்பட்ட வாகனங்கள். BS4 அப்படிங்கிறது 2017 வாங்கப்பட்ட வாகனங்கள். இந்த 2010 வாகனங்கள், 2014 வாகனங்கள், இந்த வாகனங்களை ஓட்டவே கூடாது. இந்த வாகனங்கள் ஓட்டுறதுக்கு தடை. 2020க்கு மேல எந்த வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்குமோ அந்த வாகனங்கள் மட்டும் தான் ஓட்டணும். அது பெட்ரோல் வாகனம், டீசல் வாகனம் எதுவா இருந்தாலும் அந்த 2010-17 வாகனங்களுக்கு தடை. இப்ப 2020க்கு மேல இருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டும் தான் ஓட்டிக்கிறணும். EV பைக், EV கார் மட்டும் தான் ஓட்டணும் அப்படி சொல்லி இப்படி பல வகையான கட்டுப்பாடுகள் மக்களுக்கு போடுறாங்க. அப்ப இவ்வளவு மக்களை போட்டு இந்த அளவுக்கு போட்டு சிரமப்படுத்தக்கூடிய வேலை எதுக்கு? நீங்க ஒழுங்கா தீபாவளிக்கு பட்டாசு அங்க தடை தான் இருந்துச்சு, அது அப்படியே நல்லபடியா போயிட்டு இருந்ததுன்னா அங்க எந்த பிரச்சனையுமே இல்லை. தீபாவளிக்கு பட்டாசு நாங்க தடை, நாங்க அது மீறி காட்டுறோம், அந்த இந்துக்களுக்கு நாங்க பட்டாசு உரிமையை நாங்க வாங்கி காட்டுறோம், பாஜக தான் இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு நீங்க ஒரு போலியான ஒரு பெயரை காட்டுறதுக்காக இன்னைக்கு அந்த மக்களை நிம்மதியா மூச்சு விட முடியாம இருதய பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு நடந்திருக்குது. ஆக்சுவலா ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான ஏர் குவாலிட்டி இந்த அளவுக்கு மோசம் அடைகிறதுக்கு காரணமே என்னன்னா, ஏன்னா டெல்லியில வந்து அது பாதிப்படையதான் செய்யும். ஏன்னா டெல்லி வந்து சென்னை மாதிரியான ஒரு கடற்கரை நகரம் கிடையாது. நம்மள்ட்ட அதிக அளவுல கடற்கரை நகரமா இருக்கிறதால காற்று சுழற்சி நமக்கு சரியா இருக்கும். அதனால இங்க எப்பேற்பட்ட புகை ஏற்பட்டாலும், டிராபிக் ஏற்பட்டாலும் அந்த காற்று சுழற்சி சரியா இருக்கிறதால நமக்கு சரியா போயிடும். ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் இமயமலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அப்ப அதனால அந்த இடத்துல வந்து காற்று சுழற்சி அங்க பெரிய அளவில் இருக்க முடியாது. அதுவும் இது கடுமையான பனி நேரம். இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய செல்சியஸ் கணக்கு பார்த்தோம்னா 11 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தான் இன்னைக்கு டெல்லியில இருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான குளிர் இருந்துட்டு இருக்குது. அப்ப இவ்வளவு குளிர் காலத்துல அங்க காற்று சுழற்சி இல்லாத ஒரு ஏரியாவில் அங்க புகைகள் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த புகை எங்கேயுமே வெளியில போக முடியாம அப்ப மக்கள் மூச்சு விட முடியாம ஒரு நிலைமை இருக்கும். அப்ப இதுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுறது காரணம் தீபாவளிக்கு இந்த பாஜக அனுமதி வாங்கி கொடுத்ததா இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அப்படிங்கறதாலதான் இன்னைக்கு மக்கள் பாஜகவுக்கு எதிராக களத்துல இறங்கி நீங்க மத அரசியல் செய்யறதுக்காக ஏன் நாங்க நிம்மதியா மூச்சு விட முடியாம இருக்கணும், ஏங்க நாங்க இன்னைக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி மக்கள் பெரிய அளவிலான ஒரு போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், டெல்லி மாதிரியான நகரங்கள்ல எப்பவுமே என்ன செய்யணும்னா அந்த ஏர் குவாலிட்டியோட மானிட்டைஸ் பண்றது அந்த இடத்துல இப்ப அதாவது ஒரு விழிப்புணர்வுக்கான ஏற்பாடு செய்யணும். அங்கங்க ஏர் குவாலிட்டிக்கான அந்த சென்சார் மிஷின் வைப்பாங்க. அந்த மானிட்டைஸ் பண்ணி அங்கங்க சென்சார் மிஷின் இருக்கும். இந்த எப்படி வெயில் இன்னைக்கு வெயில் எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல அடிக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு எப்படி அங்கங்க மிஷின் பொருத்தப்படுமோ அந்த மாதிரி ஏர் குவாலிட்டி எவ்வளவு இருக்குன்றது அங்கங்க சென்சார் மிஷின் வைக்கணும். வைக்கும் போது அதை பார்க்கும் போதுல மக்கள் அவங்களுக்கு ஞாபகம் வரணும், இன்னைக்கு 300 தொடுது அப்படின்னா ஐயோ 300 தொடுது, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இதை செய்யறதுக்காக தான் இந்த ஏர் குவாலிட்டிக்கான சென்சார் வைக்கப்படும். ஆனா இந்த சென்சாரே இன்னைக்கு பாஜக போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. EVM மிஷினை ஏமாத்தினது மட்டும் இல்லாம பிரேசில் மாடல் அழகிக்கு இங்க ஓட்டு வாங்கி கொடுத்து இப்படி ஏமாத்தினது மட்டும் இல்லாம அந்த ஏர் குவாலிட்டிக்கான சென்சாரை இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் ஏர் குவாலிட்டியோட சென்சார் மிஷின் இருக்குதோ அந்த பகுதியில போய் அந்த ஏரியாவில் ஃபுல்லா தண்ணி அடிக்கிறது. அங்க போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல தண்ணி அடிச்சா அங்க புகை ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வரும். அப்ப ஏர் குவாலிட்டியோட லிமிட் வந்து கம்மியா காட்டப்படும், ஒரு 100-200 அப்படி காட்டப்படும். நான் பாத்தீங்களா நாங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி போலியா காட்டுறதுக்காக நியாயமா அது வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு செய்யறதுக்கான ஒரு மிஷினு. அந்த மிஷினே ஏமாத்துறதுக்காக அந்த ஏரியா முழுக்க போய் தண்ணியை பீச்சு அடிச்சு நாங்க மிஷினை வந்து ஏர் குவாலிட்டியை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி கடைசி வரைக்கும் இந்த ஏமாற்று அரசியலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஏமாற்றுறது, இந்த மதத்தை காட்டி ஏமாற்றுறது ரொம்ப நாளைக்கு நடக்காது. அதனாலதான் இன்னைக்கு டெல்லியில மக்கள் பெரிய அளவுல கொதிச்சு போய் பாஜக எதிராக பெரிய அளவுல போராட்டம். சிலர் மோடியோடைய மாஸ்க போட்டுக்கிட்டு வந்து, ஏன்னா மோடியோடைய மாஸ்க் போட்டா அதுல ஒரு கவனம் பெறும் அப்படிங்கிறதுக்காக மோடியோடைய மாஸ்க் போட்டுலாம் மக்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க. அர்னாப் கோசாமி சங்கி மீடியாக்களுடைய ஒரு ஹெட்னு கூட சொல்லலாம். அவரை அர்னாப் கோசாமி நேஷன் வாண்ட்ஸ் டு க்ரோ அப்படின்னு சொல்லி கத்துவார் இல்லையா, அந்த மாதிரி நேஷன் வாண்ட்ஸ் டு பிரீத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தேசம் மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்லி அர்னாப் கோசாமியோட போட்டோ எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்குது. பல மாணவர்கள், அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னது அந்த ஜென்சி மாணவர்கள், இந்த இளைய தலைமுறை மாணவர்கள் கையில நம்ம இந்திய அரசியல் சாசனம் அந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு மாணவர்கள் போராடுறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா மக்கள் நிம்மதியா வாழணும், அவனுக்கு பிடித்த உடை பிடித்த உணவை சாப்பிட்டு அவனுக்கு நிம்மதியா வாழணும். ஆனா இவங்க வெறும் மதத்தை வச்சுக்கிட்டு அரசியல் செய்யறதால இன்னைக்கு நாங்க மூச்சு விட கூட சிரமப்பட்டு இருக்கோம் அப்படி சொல்லி இந்த அரசியல் சாசனத்தோட உரிமை என்னங்கிறத மாணவர்கள் இன்னைக்கு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை கையில எடுத்து மாணவர்கள் போராடுறது காரணம் என்ன? ராகுல் காந்தி தான் அதுக்கு முக்கிய காரணம். இந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகம் எவ்வளவு முக்கியமானது, இன்னைக்கு பாஜக அந்த கான்ஸ்டிடியூஷனை ஒட்டுமொத்தமா அடிக்கிறதுக்கு என்ன அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி மக்கள் கிட்ட தெருவா வீதியா போனதோட விளைவு இன்னைக்கு அடுத்த தலைமுறை மாணவர்கள் அந்த அரசியல் சாசன புத்தகத்தை கையில எடுத்து பெரிய அளவுல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வளரக்கூடிய ஒரு தலைமுறை, ஒரு தெளிவான ஒரு தலைமுறை வளர்ந்துகிட்டு இருக்குது. எது அரசியல், எந்த அரசியல் நமக்கு தேவை அப்படிங்கிறத இன்னைக்கு டெல்லியில மக்கள் ஒரு பெரிய அளவுல போராட்டம். ஆனா போராடக்கூடிய மக்களை உங்களுக்கு ஒடுக்கிதான பழக்கம். விவசாயிகளை அடிச்சு விரட்டிக்கிட்டு இருந்தாங்க, மல்யுத்த வீராங்கனைகள் போராடும் போது அவங்களே அடிச்சு விரட்டி அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க.
பொதுமக்கள் போராடினா மட்டும் சும்மா விட்டு போறாங்க. அதனால மூச்சுக்காக நியாயம் கேட்டு போராடின மக்கள், நம்ம தூத்துக்குடியிலே பார்த்தோம் இல்லையா, நாங்க நிம்மதியா மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னதுக்காக ஸ்டெர்லைட்ல போராடின மக்களை வாயிலேயே சுட்டு சாவடிச்சு அராஜகம் நடந்துச்சு. இங்க டெல்லியில போராடக்கூடிய அந்த மாணவர்கள், அந்த பெண்கள், குழந்தைகள் எல்லாம் அவங்கள பரன்னு பிடிச்சி இழுத்து பஸ்ல ஏத்தி ஏற்றக்கூடிய ஒரு நிம்மதியா போய் ஜனநாயக ரீதியா எந்த ஒரு சத்தம் கூட போடல, அவங்கள்ட்ட சத்தம் கோஷம் கூட இல்ல, நிம்மதியா போராடின அந்த மக்களை பிடிச்சி பரன்னு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு அராஜகம் நடந்தது. அப்ப இன்னும் இது இந்த ஜென்சி தலைமுறைகிட்ட, இளைய தலைமுறைகிட்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு விழிப்புணர்வு இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னா, வெறும் டெல்லியோட மட்டும் முடிஞ்சிடல, பல வட மாநிலங்கள்ல இன்னைக்கு இளைய தலைமுறை களத்துல இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு வீடியோ, மும்பையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பல இளைஞர்கள் உள்ள போய் ட்ரெயினுக்குள்ளேயே போயிட்டாங்க. ட்ரெயின் உள்ள போய் கையில ஒரு சின்ன ஒரு போஸ்டர் கையில வச்சுக்கிட்டு அதுல காட்டுறாங்க, இந்த மாதிரி ராகுல் காந்தி ஓட்சோரி இன்னைக்கு அம்பலப்படுத்திருக்கிறாரு. ஒரு பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இங்க இந்தியாவில் பேர்ல 22 இடங்கள்ல ஓட்டு போடப்பட்டிருக்கு. இது என்னங்க அநியாயம்? அந்த பொண்ணு இது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. அந்த பெண்ணோட போட்டோவை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 22 ஓட்டு இங்க போடப்பட்டிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இங்க ஓட்சோரி வாக்கு திருட்டு எந்த அளவுக்கு நடந்திருக்கு பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு இளைய தலைமுறை மாணவர்கள் ட்ரெயினா ஏறி ஒரு பஸ்ஸா ஏறி இந்த இடத்துல பெரிய அளவுல பிரச்சாரம் பண்றாங்க. அது இன்னைக்கு வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு. பல தெருக்கள்ல இன்னைக்கு இளைஞர்களும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் பல தெருக்கள்ல போய் இந்த ஓட்சோரி சம்பந்தமான போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்ல சினிமா போஸ்டர் எப்படி ஒட்டுவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு ஓட்சோரி பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு. இந்த ஓட்சோரி எப்படி நடந்துட்டு இருக்கு, பாஜக வாக்குகளை எந்த அளவுக்கு திருடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு எஸ்ஏஆர் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி மக்கள் எங்கெல்லாம் கூடுவாங்களோ, மக்கள் எங்கெல்லாம் அதிக அளவு கடந்து செல்வாங்களோ அந்த இடங்கள்லாம் இன்னைக்கு போஸ்டர் ஓட்டக்கூடிய இது மாதிரியான விழிப்புணர்வு பெரிய அளவுல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. உண்மையாவே ராகுல் காந்தி இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். தனி ஒரு மனுஷன், யாருடைய துணைவு, யாரு வந்தா என்ன வரலனா என்ன, தனி ஒரு மனுஷனா நின்று போராடினார் பாருங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இன்னைக்கு ராகுல் காந்தி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா ராகுல் காந்தி இப்ப தொடர்ந்து ராகுல் காந்தியுடைய செயல்களை கொஞ்சம் நல்லா பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை நான் சொல்ற ஒரு 30-35 வயசுக்கு மேல இருக்க எல்லாருமே வட மாநிலங்கள்ல அதிகமான பேரை சங்கியா மாத்திட்டாங்க. என்னன்னா அவனுக்கு மதத்தை மட்டும் காட்டி, இப்ப ராமர் கோயில் கட்டணும், பாபர் மசூதி இடிச்சு நம்ம தான் ராமர் கோயில் கட்டியிருக்கோம், நம்ம மதத்தை காப்பாற்றணும் சொல்லி இந்த ராமர் கோயில், அனுமான், ஜெய் ஹனுமான், பஜ்ரங்க பலி இப்படியே சொல்லி அந்த மக்களுக்கு வேற எதை பத்தியுமே யோசிக்காம அவங்க வச்சிருக்காங்க. மாட்டுக்கறி, ஹிஜாபு, வக்ஃபு, காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் இதெல்லாம் காட்டி அவன் மூளையை மழுங்கடிக்கப்பட்டாச்சு. அப்ப அவனை திருத்துறது கஷ்டம். அதனாலதான் ராகுல் காந்தி குறிக்கோள் வச்சது இளைஞர்களை போய் சேரணும், குறிப்பா அடுத்த தலைமுறை மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி தொடர்ந்து இளைஞர்களை நோக்கி மட்டுமே பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. அதோட ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு பார்க்க முடியுது. பீகார்ல பெரிய அளவுல ஒரு வரவேற்பு ராகுல் காந்தி கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி பல இளைஞர்கள் இன்னைக்கு அதோட ஒரு வெளிப்பாடு தான் பல இளைஞர்கள் கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை கையில எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சமீபத்தில் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்கு போறாரு. அதாவது பழைய நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கு இல்லையா, அதை பார்வையிடுறதுக்கு யாருனாலும் போலாம். அந்த மாதிரி பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை பார்க்கறதுக்காக பல பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்திருந்தாங்க. அது ராகுல் காந்தி ஏற்பாடு செஞ்சாரு. அந்த ராகுல் காந்தி அந்த பழைய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு போய் இங்க இப்படிதான் நாடாளுமன்றம் நடக்கும், இந்திய அரசியல் எப்ப ஏற்பட்டது, இந்திய அரசியலோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த தலைமுறைக்கு ராகுல் காந்தி அழகான ஒரு பாடம் எடுக்கிறாரு. சின்ன பசங்க அவ்வளவு அதை விரும்பி கேட்கறாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களே, அவங்கள மதத்தை காட்டிலாம் மயக்க முடியாது. அவங்களாம் மதத்தை காட்டி இந்த ராமர் கோயில் இதெல்லாம் அவங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஆக்கப்பூர்வமா சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறை. இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் மாணவர்கள் போயிட்டதால எது சரி தப்புன்றத அவங்க சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறையா இருப்பாங்க. இந்த இடத்துல நீ இளைய தலைமுறை அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் நல்ல விஷயம் நான் சொல்றலாம், படிச்ச பசங்களை சொல்லிட்டு இருக்கேன், தற்குறி பசங்களை சொல்லல. இங்க இருக்கக்கூடிய தற்குறி பசங்க தளபதி நேத்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சாங்க. பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அம்பத்தூர்ல ஒரு தியேட்டர் வாசல்ல போயிட்டு சரவெடியை ஒண்ணு வெடிக்கிறான். சரவெடியை கொளுத்தி ரோட்ல போடாம அந்த சரவெடியை எடுத்து சுத்தான். அப்படியே சுத்தி ரோட்ல போற அவ்வளவு பேர் மேலேயும் படுது. ஒரு கட்டத்துல இவன் மேலே அந்த சரம் பத்திக்குச்சு. இவன் மேல பார்த்துட்டா பக்கத்துல போன கார் மேல தூக்கி போட்டான். அவன் காரை இறங்கி அடிக்க விடுறான், இவன் ஓடி போயிட்டான். அப்ப இது தற்குறி கூட்டம். இது அடுத்த இளைய தலைமுறை நல்ல தலைமுறையா வளருது. டிவிக்கே இதெல்லாம் கணக்கிலேயே சேர்த்துக்காதீங்க, இதெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது, தூக்கி போடுங்க. நான் சொல்றது படித்த இளைஞர்களை சொல்லிட்டு இருக்கேன். ராகுல் காந்தி படித்த இளைஞர்களை பக்குவப்படுத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி அந்த பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துல அந்த படித்த இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில ராகுல் காந்திக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, நல்ல பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் ராகுல் காந்தி ஒரு இடத்துக்கு வர வச்சு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறாரு. பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்தியாவை முன்னேற்ற வேண்டிய நம்மளோட எவ்வளவு ஒரு கடமை இருக்குன்னு சொல்லி ஒரு அழகான அரசியல் அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும் போதே என்ன நீங்க ப்ரோன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லையா டியூட்னு கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லி அவ்வளவு அழகா அந்த பிள்ளைங்களோட கலந்து உறவாடிட்டு இருக்காரு. ஏன்னா எங்க மோடிஜியை பொறுத்த வரைக்கும் அவர் மீடியாவை கூட ஹேண்டில் பண்ண மாட்டாரு, பத்திரிகையாளர்களோட சந்திக்க மாட்டாரு, அவர் எங்க போய் பொதுமக்களை பாக்குறாரு. ஆனா ராகுல் காந்தி அடுத்த தலைமுறை வரைக்கும் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படி பீகார்ல போய்
பீகாரோடைய சாமானிய மக்கள் மீன்பிடி தொழில் பெரிய அளவுல செஞ்சுட்டு இருப்பாங்க. மீன்பிடினா கடல்ல போயிலாம் இல்ல, ஆத்துல சேத்துல போய் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஆத்துல சேத்துல மீன் பிடிக்கிறவன வழி தெரியணும்னா அவன மாதிரி அந்த ஆத்துல சேத்துல இறங்கினாதான் தெரியும். ராகுல் காந்தி அந்த சேத்து தண்ணியிலே இறங்குறாரு. இறங்கி போய் அவனோட சேர்ந்து மீன் பிடிச்சு அந்த சேத்து தண்ணியில குளிச்சு அப்பதான் அவனோட வழி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், அவனுக்கு என்ன தேவைன்றதை பார்க்க முடியும். அதே ராகுல் காந்தி செய்யறாரு. ஆனா எங்க மோடிஜி என்ன செஞ்சாரு, டெல்லியில போயிட்டு யமுனா நதி பக்கத்துல ஒரு செயற்கையான ஒரு குளத்தை உருவாக்கிக்கிட்டு யமுனா நதியில மோடிஜி குளிக்க போறான்னு சொல்லி பில்டப் கட்டாங்க. பார்த்தா செயற்கையான ஒரு குளத்தை அமைச்சு அதுல ஃபில்டர் வாட்டர் புல்ல நிறைச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பல ஊடகங்கள் அம்பலப்படுத்தினதால அதை அம்பன்னு விட்டுட்டு அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டு மோடிஜி ஓடிட்டாரு. அதனால ராகுல் காந்தி இப்படி ஒரு நல்ல ஒரு மாணவர்களை நல்ல ஒரு கட்டமைப்போட ராகுல் காந்தி உருவாக்குறதாலதான் இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக இன்னைக்கு மக்கள் ஒண்ணு திரண்டு இருக்கிறாங்க. ஒரு காத்து நிம்மதியா சுவாசிக்கக்கூடிய விஷயத்திலே இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எதிர்த்து இன்னைக்கு அடுத்த தலைமுறை போராடுறாங்க. அதுவும் அரசியல் சாசன புத்தகத்தை கையில வச்சு போராடுறாங்க. அப்படிங்கும்போது ராகுல் காந்தியோடைய அந்த நோக்கம் இன்னைக்கு படிப்படியா நிறைவேறதை பார்க்க முடியுது. அதனால இந்த பாஜகவுடைய இந்த மதவாத அரசியல், இந்த மத வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு, இந்த மாதிரியான அரசியல்லாம் நாளுக்கு நாள் தூக்கி போடப்பட்டு இருக்கு. அதெல்லாம் ஓரங்கட்டி தூக்கி போடப்பட்டு இருக்கு. ஒரு நல்ல தலைமுறை, ஒரு நல்ல ஒரு அரசியல் மாற்றம் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. அப்படிங்கறத இன்னைக்கு வட மாநிலங்கள்ல நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.